Shri Pranava. That is Shri Pranava for us. Ladies and gentlemen, let's yours, huge round of applause, please. So she is of course girls, women. பெண்ணை குறிப்பது பெண்மையை குறிப்பது. So she அங்க pre அப்படின்னா ஒரு அடி எடுத்து வைக்கிறது. The first step. Nova is nothing but a star. So எந்த ஒரு பெண்ணும் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு அடி முன்ன நகர்ந்தாலும் ஒரு நட்சத்திரத்தை போல் மிளறுவாள். அவ்வளவுதான் அதுல இருக்கிற ஒரே ஒரு மெசேஜ். அவ்வளவுதான். ஸோ ஒரு பெண் பிஸ்னஸ் பண்ணுறா அப்படின்னா, ஒரு பெண் பிஸ்னஸ் பண்ணுறாங்கிறது என்ன தனியாக சொல்லணுமா? எல்லாரும் தானே பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஏன் பெண் மட்டும் பிஸ்னஸ் பண்ணுறான்னு தனியாக சொல்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது தனியாக தான் சொல்லியாகும். ஏன்னா ஒரு பெண் தான் குடும்பத்தை வழி நடத்திட்டு போகிறாங்க. நாங்கள் இப்படி சொல்லி சொல்லி தான் காலகாலமாக பெண்ணை வீட்டுக்குள்ளேயே அடக்கி ஒடுக்கி உட்கார வச்சுருக்கீங்க. இல்லை, அதுதான் உண்மை. பெண்ணால் மட்டும்தான் அந்த குடும்பத்தை முன்னெடுத்துட்டு போக முடியும். ஒரு ஆண் இருக்காரு, சம்பாதிக்கிறாரு, அவரும் குடும்பத்தை முன்னெடுத்துட்டு போகிறாரு. ஆனால் அது ரொம்பவே கம்மியான விஷயந்தான். ஒரு பெண்ணால் மட்டும்தான் அந்த குடும்பத்தை முன்னெடுத்துட்டு போக முடியும். ஏன் அப்படின்னு கேட்டால், ஒரு அம்மா ஒரு குழந்தைக்கு என்னெல்லாம் சொல்ல முடியும், என்னெல்லாம் கற்றுக் கொடுக்க முடியும், நம்முடைய பாரம்பரியத்தை, நம்முடைய பழக்க வழக்கங்களை ஒரு அம்மாவால், ஒரு பெண்ணாக இருந்து தான் அதை எடுத்துகிட்டு போக முடியும். இப்போ எல்லாமே நிறைய நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம், வெளியில் போகிறோம் வரோங்கிறது இது டைலேட் ஆகி ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. அந்த அம்மாங்கிற பாண்டு, அந்த பெண்ணுங்கிற பாண்டு கண்டிப்பாக குடும்பத்தில் இருக்கணும். பெண் சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ ஒரு ஆண் பெண் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பெண் எப்படி கம்யூனிகேட் பண்ணுவாங்க? ஒரு ஆண் வீட்டில் இருக்காங்க, பெண்ணோட வீட்டில் இருக்கிற சில பேர் அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா பெண் என்ன பண்ணுவா? அண்ணனை பிடிக்கல, மச்சானை பிடிக்கல அப்படின்னா பெண் என்ன பண்ணுவா? இந்த ப்ரோக்ராம்க்கு நீங்கள் வர வேண்டாங்க, அண்ணன் இருக்கான், பார்த்துக்கலாம், நம்ம எப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கெத்தாக வீட்டிலே உட்காந்துருவார். ஆனால் பெண்ணுக்கு ஆண் வீட்டில் இருக்கிற அத்தையை பிடிக்கல, சித்தியை பிடிக்கல, மாமாவை பிடிக்கலன்னா சொல்ல முடியுமா? இல்லை இன்னைக்கு அவளுக்கு வேலை இருக்குது வர முடியாதுன்னு ஆண் சொல்ல முடியுமா? ஆனால் பெண் என்ன பண்ணுவா? அதே அத்தைக்கு முதல்ல திட்டிகிட்டே இருப்பா. ஆனால் நேரில் பார்த்தோன்னே, அத்தை ஐயோ எப்படி இருக்கீங்க அத்தை, உங்களுக்காக தான் அத்தை இந்த புடவை வாங்கிட்டு வந்தேன். அந்த புடவை எப்படி வாங்குவா? அந்த அத்தைக்கு பிடிக்காத கலராக செலக்ட் பண்ணியிருப்போம், அதெல்லாம் வேறு விஷயம். அத்தை வீடு தேடி வந்தானா பழைய பாலில் டிகாஷன் போட்டு அப்படியெல்லாம் கொடுப்போம். எப்படியெல்லாம் நம்முடைய வன்மத்தை காட்டிக்க முடியுமோ அப்படியெல்லாம் காட்டிக்கும். ஆனால் அந்த கம்யூனிகேஷன், அந்த பாண்டிங்கை என்ன ஆனாலும் பெண் விட்டு கொடுக்க மாட்டான். அதனால தான் பெண் பிஸ்னஸ் பண்ணும்போது எவ்வளோ பிரச்சனைகள் அவங்களுக்கு ஒரு முன்னெடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க, வேலை பார்த்துட்டே இருக்காங்க. அப்படிங்கும்போது ஒரு 2 மாதம் கவனம் இருப்பான் மேலே இருக்கிறவன், 3ஆவது மாதம் போடுறா இவளுக்கு ஒரு காய்ச்சலை, இழுத்து வைக்க இல்லையா, அவளுக்கு இல்லையா, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு கொடு, அவங்க தான் நின்று பார்த்துக்கணும், இல்லையா ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை உருவாக்கி, பட் ஆனாலும் அதை எடுத்துகிட்டு போயிட முடியும். பெண்ணால் அதை முன்னெடுத்துட்டு போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இந்த விஷயத்தில் இந்த மாதிரி ஒரு ஸ்ரீ பிரணவா அப்படின்னு ஒரு சோஷியல் இந்த மாதிரி ஒரு இதை ஆரம்பித்து எல்லாருக்குமே நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு செல்வி சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுவுமே நிறையா நான் பார்த்துருக்கேன். நிறையா இந்த மாதிரி பிஸ்னஸ் இதெல்லாம் இருக்குது, குரூப்ஸ் எல்லாமே இருக்குது. அந்த குரூப்பில் போனால் நிறைய பேர் இருப்பாங்க. நமக்கான டைம் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். நம்ம டைமு அவங்களையும் நம்ம பார்த்துக்கணும், நம்ம டைம் நம்ம என்ன பண்ணுறோங்கிறதையும் சொல்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான டைம் தான் இருக்கும். பட் செல்வி கம்ப்ளீட்டாக எல்லாருக்குமே நீங்கள் சொன்ன மாதிரி 5 பேரும் சேர்ந்து, உங்களால் முடியலையா, உங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்கா, நான் ஹீலிங் பண்ணி தரேன், நீங்கள் வரீங்க, ஸோ எப்படி பிஸ்னஸ் எடுத்துகிட்டு போகிறதுன்னு சொல்லிக்கிறதுக்கு இவங்க இருக்காங்க. ஸோ எல்லாருமே சேர்ந்து இதை முன்னெடுத்துட்டு போகும்போது ரொம்பவே சந்தோஷமான விஷயந்தான். இன்னொரு சின்ன கதை ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ கதை அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக ஏதாவது ஒரு அனிமல்ஸை பற்றி தான் நம்ம சொல்லி எடுத்துக்காட்டாக சொல்லுவோம். இது ஏன் ஒரு பறவையை பற்றி சொல்லுவோம், ஒரு அனிமலை பற்றி சொல்லுவோம், ஏன் மனுஷங்களை பற்றி சொல்லாமல் பறவைகளை பற்றி, விலங்குகளை பற்றி சொல்கிறோம்? கரெக்ட். அந்த விலங்கு என்ன ஆனாலும் தன்னுடைய நேச்சரை மாற்றிக்கவே மாற்றிக்காது. ஆனால் மனிதர்கள் அப்படி இல்லை, நேரத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய இதை மாற்றிக்குவாங்க. அதனால ஸோ நீங்களாம் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, நிறைய காசிப்ஸ் வரும். வீட்டில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. கொஞ்சம் காலம் ஆகும்போது அந்த சப்போர்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். சில வேளை சில சமயங்களில் அது பொறாமையாலும் இருக்கலாம், இல்லை அவங்களால முடியாததுனாலும் இருக்கலாம். அந்த சப்போர்ட் கொஞ்சம் கம்மியாகும். வீட்டில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை, சுற்றி இருக்கிறவங்களும் கண்டிப்பாக அந்த பிரச்சனைகளை நமக்கு கொண்டு வருவாங்க. அதையெல்லாம் தாண்டி தான் வந்தாகணும்.
கழுகோட நேச்சர் என்ன அப்படின்னா, இருக்கிறதுலே வச்சு ரொம்ப உயரத்துல பறக்கக்கூடிய பறவை வந்து கழுகு. இந்த காக்கா என்ன பண்ணும் தெரியுமா? கழுகு மேல உட்காந்துட்டு அது கொத்திக்கிட்டே இருக்கும். கழுகு ஒண்ணுமே பண்ணாது, அமைதியா அது கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய உயரத்து, தன்னால எவ்வளவு உயரத்துக்கு பறக்க முடியுமோ அவ்வளோ உயரத்துக்கு பறந்து போய்கிட்டே இருக்கும். காக்கா கொஞ்சம் தூரம் வந்தோடனே அதால சமாளிக்க முடியாம கீழே விழுது. ஸோ நம்மளும் அப்படிதான் இருக்கணும். அடுத்தவங்க என்ன சொல்றாங்க காதுலயே வாங்கிக்காதீங்க. காதில் வாங்கிக்காமலாம் இருக்க முடியாது, மனசு கஷ்டமா தான் இருக்கு. ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, இவங்க இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போறாங்க, இவங்க பாருங்க குழந்தைங்களை பார்த்துக்கிறதே இல்லை, என்ன வேணா சொல்லிட்டு போகட்டும். பட் நமக்கு என்ன பண்ணணுங்கிற தெளிவு நம்ம கிட்ட இருக்கு. கண்டிப்பா அந்த தெளிவுல இருந்து மேல 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 கழுகு மாதிரி நீங்க மேல வந்துட்டீங்கன்னா பறந்துட்டு இருக்கிற காக்காலாம் கீழே விழுது. நம்ம கண்டிப்பா முன்னுக்கு வரலாம். கம்யூனிகேஷன்ல இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, டீச்சருக்கு தெரியும், என்னுடைய தமிழ் டீச்சர் வந்து எனக்கு சொல்லி கொடுக்கும்போது இதை படிங்க அப்படின்னு போர்டில் வந்து ஒரு எழுதினாங்க. சுக்குமி லகுதி பிலி அப்படின்னு இருந்தது. சுக்குமி லகுதி பிலி அப்படின்னா சுக்கு மிளகு திப்பிலி அப்படிங்கிறத தனித்தனியா நீங்க பிரிச்சு படிக்கணும். இந்த பிரிச்சு படிச்சாதான் கேட்கிறவங்களுக்கு அது நல்லா இருக்கும், தெளிவா தெரியும், தெளிவா புரியும் அப்படின்னு. ஸோ அந்த கம்யூனிகேஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும். நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன், இந்த மாதிரி இருக்கேன் அப்படி சொல்றது எப்படி இருக்கு? நான் சுஜாதா பாபு இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். தெளிவா பேசுங்க, தெளிவா இருங்க. சப்போர்ட் பண்றதுக்கு ஸ்ரீ பிரணவாவும் அவங்களோட குரூப்பும் உங்களுக்கு இருக்காங்க. கண்டிப்பா இது வந்து ஃபர்ஸ்ட் லான்ச். இது மேலும் மேலும் பல கிளைகளா விரியும் அப்படிங்கிற வாழ்த்துக்களை எல்லாம் வல்ல இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் கீதா தேவராஜ், மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் பேசுகிறேன். இவங்க செல்வி வந்து எனக்கு கொஞ்ச நாளாக அறிமுகம் இருக்குது. ஒரு பிரணவா அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பித்து ஒரு பெண்ணுடைய ஒரு சுய தொழில் முன்னேற்றத்துக்காகவும் அந்த பெண் வந்து என்ன பண்ணால் அவளுக்கு வந்து ஒரு லைஃப்பில் வந்து ஒரு சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு கைடன்ஸு செல்வி கொடுத்துட்ருக்காங்க. ஒரு பெண்ணாக இருக்கீங்க, அந்த பெண்ணுக்கு சம்பாதிக்கணுன்ற ஆசை இருக்குது, ஆனால் வந்து எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பிரணவாவை நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். அவங்க உங்களுக்கு கைடு கொடுப்பாங்க, நீங்கள் எப்படி சம்பாதிக்கலாம். ஏன்னா அவங்க பெட்ரிட்டன் உமனையே அவங்க சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பெண்ணாக இருந்தீங்கன்னா சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது, உங்கள் காலில் நிற்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா யூ கேன் காண்டாக்ட் செல்வி ஸ்ரீ பிரணவா ஆர்கனைசேஷன். தேங்க்யூ. வெயிட் பண்ணுங்க.